பிரீத்தி பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பிளாக் இஸ் பியூட்டிஃபுல். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற அது ஒரு பிரச்சனையா ஃபீல் பண்றாங்க. உண்மையிலேயே அது பிரச்சனையே கிடையாது. உங்களோட ஸ்கின் டார்க்கா இருக்கா, வீட்டிஷா இருக்கா, ஸோ அப்போ கண்டிப்பா நீங்க லக்கி பர்சனுங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் சன்ஸ்கிரீன்ஸ் போடணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் எப்போ ரொம்ப வெயிலில் நீங்கள் இருக்கணுன்ற அவசியம் இருக்கோ அப்போ மட்டும் நீங்கள் சன்ஸ்கிரீன் போட்டால் போதும். ஏன் நீங்கள் எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கிறீங்க. உங்கள் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா மெலனின் பிக்மெண்ட்ஸ் கடவுளே அவ்வளோ கொடுத்துருக்காரு. ஸோ எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்குது. உங்களோட டிஎன்ஏ டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கு உங்களோட ஸ்கின் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஸோ எதனாலங்க உங்களுக்கு இந்த டார்க் ஸ்கின் வந்திருக்கு? நீங்கள் டார்க் ஸ்கின் இருக்கிறதுக்கு இந்த நம்ம இருக்கிற அட்மாஸ்பியருக்கு, நம்ம இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு உங்களோட ஸ்கின் தாங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்கின். ஸோ இந்த ஸ்கின் தான் இந்த வெதரில் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்கின் தான் இந்த வெதரில் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஸ்கின்னை தயவு செஞ்சு வெறுக்காதீங்க. ஜஸ்ட் லவ் யுவர் ஸ்கின், லவ் யுவர் கலர். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கின்னை விரும்ப ஆரம்பிக்கும் போது தாங்க அதோட அருமை உங்களுக்கு புரியும். உங்களோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபோட்டோ ஏஜிங் ப்ராசஸ் நடக்காது. உங்களோட ஸ்கின் சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. சன் டேமேஜ் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் உங்களோட ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸும், அதாவது ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டார்க் ஸ்கின்னாக இருக்கேன், நான் நல்ல ஃபேராக மாறணும் அப்படின்ட்டு நிறைய யூடியூப்ல இந்த மாதிரிலாம் வீடியோஸ் வருது. அதாவது ஸ்கின் லைட்டனிங், ஸ்கின் ஒயிட்டனிங் இந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஃபேர்னஸ் லோஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டீராய்ட்ஸ் இருக்கிற லோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு 3 monthsக்கு மேலே உங்களால் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணவே முடியாது. உங்கள் ஸ்கின் பெருசாக டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்திருக்குங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களோட ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணணும், கலரை சேஞ்ச் பண்ணணும் தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க. அது உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய வந்துடுது. அதாவது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் டார்க் ஸ்கின்னாக இருக்கேன், நான் ஃபேராக மாறணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்லலாம் நிறைய ரீல்ஸு, அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க நல்லா டிஸ்பிளே பண்ணுறதுனால நான் பார்க்குறதுக்கு நல்லா ஃபேராக இருக்கணும், நான் நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நீங்கள் அழகாக தாங்க இருக்கீங்க, நீங்கள் அழகு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. உங்களுக்கு ஃபேர்னஸ்ன்றது அது ஒரு கலர், அவ்வளோதாங்க. டார்க் ஸ்கின் தாங்க உண்மையான அழகு. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட ஸ்கின் கலரை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ டார்க் ஸ்கின்ல இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுலேயே அதை 15-20 வயசுல எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஃபேர்னஸ்க்கான ப்ராடக்ட்ஸ், இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸ்க்கான ப்ராடக்ட்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதா வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, சீக்கிரமாக அவங்க ஸ்கின் டேமேஜ் ஆகுது. என்ன சொல்கிறது, ஒரு 20 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க 40 இயர்ஸ்க்கான ஸ்கின் அளவுக்கு மாறிடுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்பாதீங்க. உண்மையிலே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி பிறந்திருக்கீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்க போகிறீங்க. ஸோ அந்த உண்மையை தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க. ஏன்னா இதனால் நிறைய பேர் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்க கேட்குற முதல் கொஸ்டின், நான் ஃபேர் ஆகணுன்றது. நீங்கள் ஃபேர் ஆகணுன்றது அவசியமே கிடையாது. நீங்கள் எல்லாருமே யூனிக்கானவங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே யூனிக், ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் அழகு தான். ஃபேராக பிளாக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக அழகானவங்க தான். ஸோ அவங்களுக்கு அழகுன்றதுல எந்த குறைவுமே கிடையாது. அந்த அழகை நீங்கள் தயவு செஞ்சு உணர ஆரம்பிங்க. அந்த அழகை நம்ம உணர ஆரம்பித்தோன்னா நமக்கு ஃபேர் ஸ்கின் வேணுன்ற எண்ணமே நமக்கு வராது. ஃபேர் ஸ்கின்ன்றது ஜஸ்ட் அ கலர், அவ்வளோதான். இந்த பிளாக் ஸ்கின் தாங்க உண்மையான அழகு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.